தொடர்ந்து ஆசிரியர் தமிழ்மாறன் அவர்கள் தனது வாழ்த்துரையை வழங்குவார். ஆசிரியர் தமிழ்மாறன் அவர்கள் ஒரு கல்வியாளர், இலக்கிய வாசகர், அரவிந்த்குமார் எழுத்தாளராக உருவாக முதல் காரணி. தொடர்ந்து அவரை உரையாற்ற அழைக்கின்றேன். தாயே தமிழே வணக்கம். தாய்ப்பிள்ளை உறவுமா உனக்கும் எனக்கும். இளம் எழுத்தாளர் விருது விழாவிற்கு தலைமையேற்கும் அன்பிற்கினிய நண்பரும் எழுத்தாளருமான மா சண்முக சிவா அவர்களே, மனதிற்கினிய படைப்பாளர், நிறைய அவருடைய அகப்பக்கங்களில் நான் தோய்ந்து போவேன் ஐயா பாவண்ணன் அவர்களே, வடக்கிலே இலக்கியத்திற்கு ஆழ விழுதாக இருக்கும் சுவாமி அவர்களே, இன்றைய விழாவின் நாயகன், எனது நெஞ்சிற்கினிய அன்பிற்கினிய மாணவர் ஆசிரியர் அரவிந்த்குமார் அவர்களே, இங்கு திரளாக வருகை புரிந்திருக்கும் பல பெரும் படைப்பாளர்கள் இருக்கின்றார்கள், எழுத்தாளர்கள், அடுத்து இலக்கிய ஆர்வலர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, எனக்கு கொடுத்த நேரத்தில் அரவிந்த்குமார் எப்படி ஒரு சிறுகதை எழுத்தாளராக இன்று பரிணமிக்கின்றார், அதற்கு என்ன காரணம் என்று சொல்லுகின்றார்கள். அது முற்றிலும் தவறு. அவருக்கு உரம் இட்டவர்களில் ஒருவனாக நான் இருக்கலாம். காரணம் ஏன்னா, இங்கே அவங்களுடைய பாட்டியும் தாத்தாவும் வந்திருக்காங்க. இந்த பெருமை அவர்களுக்கு தான் போய் சேரணும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு எத்தனையோ மாணவர்களை நம்ம பார்க்கின்றோம் வகுப்பறையில். என்னுடைய வகுப்பறை பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா அதை பற்றி தான் நவீன் சொல்லணும்னு சொன்னார். அந்த வகுப்பறை சூழலில் அவர் எப்படி இருந்தார். 2013 என்னிடம் எங்கள் கல்லூரிக்கு வந்தார். நான் அவருக்கு பெரும்பாலும் இலக்கிய படம் என் வசம் கொடுக்கப்படும். 2013லேருந்து 17 வரைக்கும் ஒரு 5 ஆண்டுகள் அவர் வகுப்பறையில் எப்படி இருந்தார். 23 மாணவர்கள், அதில் பெரும்பாலும் துடிப்பு மிக்க மாணவர்கள். அந்த வகுப்புக்கு நான் செல்வதே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். காரணம், ஆசிரியர்கிட்ட மாணவர்கள் எந்த அளவிற்கு உரையாடுகின்றார்கள், எந்த அளவிற்கு நாம் அவங்களை தொடலாம் என்பது அந்த வகுப்பை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடித்தமான வகுப்பு. காரணம் என்னென்னா, அரவிந்தே சொல்லியிருக்காரு ஒரு எழுத்தில் என்னை பற்றி சொல்வதென்றால், நான் ஒரு கலகக்காரன். ஏனென்றால் கற்றல் கற்பித்தல் என்னுடைய பாணி பலருக்கு ஓப்பாக இருக்காது. காரணம், என்னுடைய வேலையே இதுவரைக்கும் கொண்டு வந்த விஷயங்களை, கட்டி வைத்த விஷயங்களை கட்டுடைப்பது தான் என்னுடைய வேலை. கட்டுடைத்து கட்டமைப்பது, கட்டமைத்து கட்டுடைப்பது, அப்புறம் கட்டுடைத்த பிறகு கட்டமைப்பது. இது என்னுடைய வகுப்பில் தொடர்ந்து செல்லும். இதற்கு காரணம் ஒரு சின்ன சம்பவம் தான். 80களில் நான் படித்த ஒரு தத்துவம் என்னை புரட்டி போட்டது. புத்தர்கிட்ட மாணவர்கள் படிக்க வருவாங்க. அப்போ அவர் சொல்லுவார், என்கிட்ட நீங்கள் படிக்க வரணுன்னா ஒன்று தான் நீங்கள் செய்யணும். நான் உங்களுக்கு போதிக்க போகிறதில்ல, கற்பிக்க போகிறதில்ல, மயானத்துக்கு போகணுன்னுவார். 3 மாதம் மயானத்துக்கு போய் பிணம் எறிகிறத பாருங்கள், பார்த்துட்டு பிறகு என்கிட்ட வாங்கன்னு சொல்லுவார். இது நான் இன்றோ அது எந்த இதழில் படித்தேன்னு தெரில. அந்த கதை என் மனதில் ரொம்ப பெரிய ஆழமான பாதிப்பு. அந்த பிணம் எரிந்ததை பார்த்து விட்டு வர சொல்லுவார். அப்படி அந்த மாணவர்கள் கேட்பாங்க, நான் உங்ககிட்ட இல்லை பாடம் கற்க வந்தேன், அங்கே போய் என்ன நாங்கள் கற்க முடியும்? இல்லை, நீங்கள் போய் கட்டாயப்படுத்துவாராம். அப்படி படித்து அந்த மயானத்துக்கு போகும்போது அங்கே ஒவ்வொரு பிணமும் எரியறதை பார்க்கும் பொழுது, நான் என்ற ஒன்று இயல்பாகவே அழிந்து சரணாகதி அடையும். இந்த உலகத்தில் நான் என்னமோ பெரிய ஆளுன்னு நினைக்கிற அந்த ஆளுமை என்ன ஆகும்னா, மெல்ல இந்த உலகம் உனக்கு பின்னாலும் இயங்கி கொண்டிருக்கும், நீ ஒன்றும் இல்லை அப்படி என்ற ஒரு எண்ணம் அந்த 3 மாதத்திற்கு பிறகு உருவானால், உன்னை
நான் அணுகுவதற்கு சுலபம் என்று புத்தர் சொல்வாராம். ஏனென்றால் ஒரு கடல் மீது ஒரு அலை எழுந்து தோன்றுவதை கடல் கண்டுகொள்வதே இல்லை என்ற அந்த ஒரு வார்த்தை தான் என் மனதில் எப்பயுமே இருக்கும். மாணவர்கள் வரும்பொழுது நான் நிறைய கேள்விகளை தான் கேட்பேன். அவுட் ஆஃப் சிலிபஸ்ன்னு சொல்லுவாங்க. இலக்கிய பாடத்தில் எவ்வளோ தொலைவுக்கு வெளியே போக முடியும்? ரொம்ப ஆதாரமாக அமைந்தது கவிக்கோ அப்துல் ரஹ்மானுடைய கவிதைகள். தீக்குச்சியை கிழித்து தீபம் ஏற்றினான், அனைவரும் விளக்கை வணங்கினார்கள், பித்தன் தீக்குச்சியை வணங்கினான். பித்தனிடம் கேட்டேன், ஏன் தீக்குச்சியை வணங்குகின்றாய் என்று. ஏற்றி வைத்ததை விட ஏற்றுவது தானே சிறந்தது. இது போன்ற சிந்தனைகள் இவங்க இளமையாக வருவாங்களா எங்கள் வகுப்புக்கு? அப்போ இந்த மாதிரியான சிந்தனைகளை நான் என்ன செய்வேன், அவங்களே சிந்திக்க வச்சு எதுவுமே இறுதியான தீர்மானம் என்று கொடுக்கவே மாட்டேன். இதுதான் இறுதியானது, உறுதியானது, இதற்கு மேலே ஒன்று இருக்குது, இதுக்கு மேலே எவ்வளோ சிறப்பாக செய்தாலும் இதற்கு மேலே ஒன்று இருக்குன்னு நான் எப்பயுமே அடுத்த பக்கங்களில் நான் காட்டிக்கொண்டே இருப்பேன். அந்த வகுப்பிலே இப்போ சண்முகா, அரவிந்த், இன்னும் நிறைய மாணவர்கள் இருந்தாங்க. எல்லாருமே தேடலை ரொம்ப துரிதமாக இயங்கக்கூடிய மாணவர்களாக விளங்கினார்கள். ஆனாலும் கூட அந்த கூட்டத்திலே எந்த சலனமும் இல்லாமல் ரொம்ப ஆழ்ந்து கூர்ந்து நோக்கி நான் சொல்வதை நன்றாக உள்வாங்கிக் கொண்டு இன்னொரு கோணத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றல் அவருக்கு இயல்பாகவே தன் வசம் இருந்தது. அதை நான் ரொம்ப அவரை பார்க்கும்போதெல்லாம் பிரமித்து போவேன். காரணம், அவர் நிறைய வாசிக்க தலைப்பட்டார். எங்கிட்ட வரவங்க ஜெயலட்சுமி சொன்னது போல் நிறைய வாசிக்க சொல்லுவேன். கண்டதையும் அல்ல, தயவுசெய்து அதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளணும். நான் கண்டதை வாசிக்க சொல்ல மாட்டேன், தேர்ந்தெடுத்து வாசிக்க சொல்வேன். கண்டதை கற்பவன் பண்டிதன் ஆவான் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத பழமொழி. கண்டு அதை கற்பவன். ஆக நான் நிறைய தேர்ந்தெடுத்து வாசிக்க சொல்வேன், நானும் அதையே செய்வேன். அந்த உந்துதலில் ஒரு வெளிச்சமாக அவர் நிறைய தேட ஆரம்பித்தார் என்பது கல்லூரி காலத்திலே எனக்கு தெரிய ஆரம்பித்தது. அதற்கு அச்சாரமாக நம்ம ஆரம்ப காலத்தில் 2001, 2004, 2006 சண்முக, சிவா, ரே, கார்த்திகேசு நிறைய இலக்கியவாதிகளாக நான் அழைத்து கல்லூரிக்கு சென்றது உண்டு. சுவாமிலாம் வந்திருக்காரு. இவங்க காலத்தில் 2013லேருந்து 17 ஜெயமோகன் அவர்களின் 2வது வருகை மலேசியாவுக்கு, குறிப்பாக கல்லூரிக்கு. அது பல போராட்டத்துக்கு பிறகு தான் இவங்களெல்லாம் அழைச்சிட்டு போக முடியும். ஏன்னா நம்ம கூட உள்ளவங்களே அதுக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க கல்லூரி வளாகத்திலே. ஆனாலும் கூட பல போராட்டத்துக்கு பிறகு அந்த நிகழ்ச்சிக்கு இந்த வகுப்புக்கிட்ட தான் நான் ஒருங்கிணைப்பாளராக கொடுத்திருந்தேன். அதில் ஒரு வார்த்தை மட்டும் சொன்னேன். அதுக்கு முன் அனுபவமாக ஜெயமோகன் பக்கத்தில் உள்ள கல்லூரிக்கு, இன்னொரு கல்லூரி பினாங்கில் உள்ள கல்லூரிக்கு செல்லும் பொழுது மாணவர்கள் இங்கும் அங்கும் அசைந்ததை பார்த்து நான் பேசட்டுமா இல்லை வெளியாகிரட்டுமான்னு கேட்டார். அவருடைய அந்த திடமான கூர்மையான பேச்சு அப்படியே அந்த கூட்டத்தை அசையாமல் இருக்க செய்தது. ஆக நான் இந்த வகுப்புக்கிட்ட கிசுகிசித்தேன். அதாவது அவர் ரொம்ப கூர்மையாக பார்ப்பார், ஒரு அசைவு இல்லாமல் பார்த்து கொள்ளுங்க. அந்த அவருடைய வருகை சிறக்க வேண்டுமென்றால் நீங்கள் கேள்விகள்லாம் தயார் பண்ணணும், அவரை பற்றி படிக்கணும் அப்படி என்று நான் வகுப்பிடம் பொறுப்பு கொடுத்திருந்தேன். அந்த வகுப்பு மாணவர்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக அரவினை தான் அந்த நிகழ்ச்சிக்கு பொறுப்பாளராக தேர்ந்தெடுத்திருந்தார்கள். அந்த அளவிலே அதெல்லாம் அவருக்கு ஒரு அகத்தூண்டலை ஏற்படுத்தி இருக்கும் என்று நான் கட்டாயமாக நம்புகின்றேன். நாங்கள் மட்டும் இல்லை, இந்த மாதிரியான எழுத்தாளர்களை சந்திப்பது, எழுத்தாளர்களை பற்றி சிந்திப்பது, அவர்களுடைய படைப்புகளை பற்றி சிந்திப்பது பெரிய அகத்தூண்டல். ஒருவருக்கு அகத்தூண்டல் எங்கிருந்து வருகின்றது, யார் வழியாக வருகின்றது, அந்த படைப்பு எப்படி
உருவாக்குன்றது என்பதெல்லாம் பின்னால் உள்ள விஷயங்கள். ஆனாலும் கூட இந்த மாதிரியான அகத்தூண்டல் அவருக்கு இதன் வழியாக ஏற்பட்டது. நிறைய உரையாடல் வழி. ஒவ்வொரு பாடத்துக்கு பிறகும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு கவிதை சொல்லி கொடுக்குறேன்னு வச்சுக்கோமே, அந்த கவிதையோடு நான் நிற்க மாட்டேன். இப்போ தேவதேவன் ஒரு கவிதை சொல்லுவார். அசையும் போது தோணி, அசையாத போது தீவு, தோணிக்கும் தீவுக்கும் இடையே மின்னர் தூரம், மின்னர் பொழுதே தூரம். மன்னிக்க, ஓகே, ரொம்ப நாள் ஆச்சு அந்த கவிதை படிச்சு. அசையும் போது தோணி, அசையாத போது தீவு, தோணிக்கும் தீவுக்கும் இடையே மின்னர் பொழுதே தூரம். அப்ப அசைகின்ற தோணி கண்ணுக்கு புலப்படுவது, புறக்கண்ணால் புலப்படுவது. அசையாத தீவு அகக்கண்ணால் தெரியும், அகக்கண்ணால் தான் தெரியும். ஆனால் அந்த காட்சி எவ்வளோ நேரம் நிற்கும்? கனப்பொழுதில் தோன்றி, மின்னர் பொழுதில் தோன்றி மறைந்து விடும். இதுக்குள்ள பின்னால என்ன இருக்கு, இதுக்குள்ள பின்னால என்ன சிந்தனை இருக்கு அப்படி என்று ஆழமாக நான் அந்த கவிதையை அப்படி சொல்லி விட்டு சென்று விட மாட்டேன், தொடர்ந்து தேட சொல்வேன். உதாரணத்துக்கு சொல்கிறேன், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க பாடத்தோடு சேர்ந்து இவ்வளோ இலக்கிய பரப்பளவு இருக்குது, இதையெல்லாம் தொட்டு ருசிக்க வேண்டும். நான் அடிப்படையில் சுவைஞன், படைப்பாளன் அல்ல. ஆக சுவைத்து பாருங்கள், நீங்கள் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு நெடுநாள் பிடிக்கும் என்று நான் அடிக்கடி ஊக்கப்படுத்துவது உண்டு. அந்த வகையிலே அரவிந்த் குமார், இன்று அவரை கொண்டாடுகின்றோம். நாம் எல்லாம் சேர்ந்து ஒரு அரவிந்த் குமார் அல்ல, பல அரவிந்த் குமார்கள் நம் நாட்டில் உருவாக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த ஊக்கப்பணியை மிக தவ வழியோடு செய்து கொண்டிருக்கும் நவீனுக்கும் எனது தனிப்பட்ட முறையில் பாராட்டுகளையும், தொடர்ந்து ஒரு புதிய இலக்கிய எழுச்சியை நாம் உருவாக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.